21st செஞ்சுரியில எல்லாருமே கண்டிப்பா முதல்ல பண்ண வேண்டிய, கத்துக்க வேண்டிய ஒரு ஸ்கில் செட்ட பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசப் போறோம். கண்டிப்பா அது வந்து கம்யூனிகேஷன் கிடையாது. கண்டிப்பா அது வந்து கான்ஃபிடன்ஸ் கிடையாது. பெர்சீவரன்ஸ் கிடையாது. டெடிகேஷன் கிடையாது. யாரெல்லாம் எதெல்லாம் உலகத்துல சொன்னாங்களோ அது எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து ரொம்ப ஹேட் பண்ணக்கூடியது. எல்லா சக்சஸ்ஃபுல் பணம் சம்பாதிக்கிற, ஜெயிக்கிற, சாதிக்கிறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடியது. தட் இஸ் த டி லெட்டர் ஃபார்முலா. த டி ஃபார்முலா டிசிப்ளின். டிசிப்ளின் ஒன்று மட்டும் ஒருத்தரோட மனுஷனோட வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அவனோட மொத்த வாழ்க்கை அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். முக்கால்வாசி பேர் இன்றைக்கி இளைஞர்கள் டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் விட்டுட்டு என்ன வேணால் கேளுங்க, நான் பண்ணுறேன், நான் நல்லா ட்ரெஸ் போடுறேன், நான் நல்லா பேசுகிறேன், எனக்கு இங்கிலீஷ் வரும், எனக்கு டெக்னாலஜி வரும், எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் எல்லாத்துக்குமே மூலதனம், அது வந்து டிசிப்ளின். டிசிப்ளின்லேயுமே ஃபஸ்ட்டு வரக்கூடிய குணம் என்னென்னா காலையில் வேகமாக எந்திரிக்கிறது. அப்போ டிசிப்ளினோட சூத்திரம் எதில் இருக்குன்னா காலையில் எந்திரிக்கிறதுல இருக்குது. நான் குருகுலத்தில் 6 வருஷம் படிக்கும்போது, குருகுலத்தில் 6 வருஷம் படித்து முடித்து வெளியே வரும்போது கடைசி நாள் என்னோடய ஆச்சாரியா சொன்னது, இங்கே படித்த அத்தனை விஷயத்தையும் நீங்கள் மறந்தாலும் பரவாயில்ல, இங்கே கற்றுக்கிட்ட எல்லா விஷயமும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தலைன்னாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 6 வருஷம் நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு திரும்ப வந்துடும், உங்களோட வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, பூஜை பண்ணுறதா இருக்க போதோ, இல்லை அதுவாக இருக்க போது, இல்லை இதுவாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் சொன்னது பிராம முகூர்த்த உத்தானம், காலங்காத்தால் வேகமாக எந்திரிக்கிறது. யார் ஒருத்தன் வந்து எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, சூப்பராக தூக்கம் வரும்போது, இருட்டாக இருக்கும்போது, உடம்பு அவ்வளோ தூக்குறதுக்கு ஏங்கும்போது, அந்த நேரத்தில் எவன் ஒருத்தன் முழிக்கிறானோ அவன் ஒருத்தனால் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் நினச்சதை சாதிக்க முடியும். அது வாரன் பஃபெட்டாக இருக்கட்டும், எலான் மஸ்காக இருக்கட்டும், பில் கேட்ஸாக இருக்கட்டும், ப்ரூஸ்லியாக இருக்கட்டும், எல்லா உலக சாதனை படைத்த எல்லா அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஏர்லி மார்னிங் வேக்கப். அப்போ காலங்காத்தால் எந்திரிக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா நம்ம உடம்பு அன்கான்ஷியஸாக இருக்குது. அன்கான்ஷியஸாக இருக்கும்போது தான் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். அப்படி அன்கான்ஷியஸாக தூங்கிக்கிட்டு இருக்கிற உடம்பையே ஒருத்தன் எந்திரிச்சு எழுப்பி காலங்காத்தால் எந்திரிச்சிட்டான்னா அவனுக்கு முழிச்சிருக்கும்போது அவன் மனசை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு விஷயமாகவே இருக்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எனக்கு வந்து இப்போ ஸ்வீட் சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட், எனக்கு வந்து மசாலா இல்லைன்னா ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கு வந்து படுத்துட்டு படம் பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கு வந்து ஓடிடியில் சீரீஸ் பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், என் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்குது. இந்த அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி வைகுண்டம் போவானா அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாங்க. ஆனால் நிஜத்தில் என்ன உண்மைன்னா, நீ வானத்தில் இருக்கிற நிலாவை பிடிக்கிறதுக்கு உன்னோட கோலாக செட் பண்ணாதான் நீ அட்லீஸ்ட்டு இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்டையாவது நீ ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கோல் வந்து எப்பயுமே ரொம்ப கஷ்டமானதில் வச்சா சாதாரண விஷயங்கள் அதுவாக நடந்துடும். இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டமானது காலங்காத்தால் வேகமாக எந்திரிக்கிறது. நிஜமாக சொல்கிறேன், நாக்கை கட்டுப்படுத்துகிறதா இருக்கட்டும், நம்மளோட உடம்பை கட்டுப்படுத்துகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் மேலே காலங்காத்தால் தினம் ஒருத்தனால் எந்திரிக்கிறது முடியவே முடியாத காரியம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல காலங்காத்தால் வேகமாக எந்திரிக்கிற பழக்கம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இன்னைக்கு முக்கியமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, காலையில் வேகமாக எந்திரிக்கிறது இஸ் த மதர் ஆஃப் ஆல் பர்சனாலிட்டி, ஆல் ஸ்கில் செட், ஆல் டேலண்ட், எவ்ரிதிங். அப்போ நமக்கு டிசிப்ளின் வேணும்னா டிசிப்ளினோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக காலையில் வேகமாக எந்திரிக்க ஆரம்பிக்கணும். எப்படி வேகமாக எந்திரிக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன சீக்ரெட் ஹேக்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுற குணம் வளர்க்கணும். எப்போ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அடுத்தடுத்து அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகும். கமெண்ட் பண்ணுங்கள், ஐ ஆம் ஃபார் அ மார்னிங் பேர்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.